வணக்கம் நண்பர்களே. இப்ப கொஞ்ச நாளாவே ஜனநாயகன் ரிலீஸ் பத்தின ஹாப்பி நியூஸ் வந்து கொண்டிருந்த நேரத்துல இப்ப வந்திருக்கிற அப்டேட் ரசிகர்களை கலக்கத்துல ஆழ்த்தி இருக்குது. ஆமா, பிப்ரவரி 20 படம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இப்ப வந்திருக்கிற தகவல் என்ன? ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் மார்ச் மாசம் வரைக்கும் தள்ளி போகுமா, இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா? முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சற்று முன் வெளிவந்த தகவல் படி ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்று வழங்குவதற்கான மறு ஆய்வு குழு இதுவரை படத்தை பார்க்கவில்லை. ஆமா, நீங்க கேட்கறது சரிதான். பிப்ரவரி 20 ரிலீஸ் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அடிப்படையான இந்த வேலை கூட இன்னும் நடக்கல. இதனால மார்ச் மாசம்தான் சென்சார் சான்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இன்னும் குறைஞ்சது 2 இருந்து 3 வாரங்களாவது சென்சார் செயல்முறைக்கு ஆகும். அதுக்கப்புறம் தான் படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிக்க முடியும். இப்ப 2வது பிரச்சனை, சென்சார் சான்று மார்ச்ல கிடைச்சாலும் உடனே படத்தை ரிலீஸ் செய்ய முடியுமா? இல்ல. ஏன்னா 2 பெரிய தடைகள் இருக்குது. முதல்ல பொது தேர்வு. மார்ச் அப்புறம் ஏப்ரல் மாதங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு பொது தேர்வுகள் நடைபெறும். இந்த நேரத்துல பெரிய படங்களை ரிலீஸ் செய்யறது வழக்கம் இல்ல. இது படத்தோட வசூலை பாதிக்கும். அடுத்து 2வது சட்டமன்ற தேர்தல் 2026. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேர்தல் நெறிமுறைகள் அமலுக்கு வரும். அப்ப படத்தோட விளம்பரங்கள், ப்ரொமோஷன்கள், கதாநாயகர்களோட பேட்டிகள் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடுகள் வரும். இப்ப ரசிகர்கள் மத்தியில வர்ற ரொம்ப பெரிய கேள்வி என்னதுன்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜனநாயகன் வெளியாகுமா அப்படிங்கிறது தான். இதுக்கு பதில் என்னவா இருக்கும்? சினிமா வட்டாரங்கள் சொல்லும் போது சென்சார் சான்று மார்ச் இறுதியில் கிடைத்தாலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் படத்தை வெளியிட தயாரிப்பாளர்கள் தயங்குவார்கள். ஏனென்றால் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவரது படத்தின் ப்ரொமோஷன்கள் அரசியல் நோக்கத்தில் பார்க்கப்பட வாய்ப்புள்ளது. ஒரு கணிப்புப்படி தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம், அதாவது ஜூன் மாசத்துல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு தெரிவிக்குது. ஆனா இது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இந்த தாமதம் படத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ரசிகர்களுக்கு நீண்ட காத்திருப்பு, ஆனா நல்லது நடக்க காலதாமதம் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கலாம். இப்ப படத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் படங்களுக்கு நல்ல கிரவுண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம தேர்தல் பரபரப்பு முடிஞ்சதும் மக்கள் பொழுதுபோக்குக்கு திரும்புவாங்க. ஆனா அதுல இருக்கிற நெகட்டிவ் என்னதுன்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவும் அதிமுகவும் விஜய் மேல இன்னும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கலாம். அது படத்தோட வெற்றியை பாதிக்குமா அப்படிங்கிறது தான். இப்ப உங்களோட கருத்து தான் முக்கியம். ஜனநாயகன் மார்ச்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா? தேர்தல் நேரத்துல படம் வெளியானா அது வசூல பாதிக்குமா? இந்த தாமதம் பத்தி உங்க மனசுல என்ன கருத்து இருக்கு? அது ஏமாற்றமா இல்ல பொறுமையா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விஜய் ரசிகர்களே, உங்களோட குரலை பதிவு செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.